தேர்தலில் தனித்து போட்டியிடுவதாக கூறிவிட்டு பின்னர் அரசியல் கட்சிகள் கூட்டணி அமைத்தே தேர்தலை சந்திப்பதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். கடலூரில் நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் அக்கட்சியின் கடலூர் தொகுதி வேட்பாளருமான சீமான், அதிமுக, திமுக கட்சிகள் மக்கள் நலன் சார்ந்த கொள்கைகளை செயல்படுத்தவில்லை என்று குற்றம் சாட்டினார். தனித்து நிற்பதாக கூறும் அரசியல் கட்சிகள் கடைசியில் தேர்தலில் கூட்டணி அமைத்தே போட்டியிடுவதாகவும் சீமான் கூறினார். 234 தொகுதிகளையும் போட்டி போடுற ஒரு கட்சி, தனிச்சு போட்டி போடுற ஒரு கட்சி, யாரோடும் நோட்டு சீட்டு பேரம் பேசாத ஒரு கட்சி. சொல்லுங்க, 234 தனிச்சு போட்டி போடுறது. எல்லா கட்சியும் தனிச்சுட்டு கூட்டணி தான். விஜயகாந்த் கூட சொன்னார மகளிர் மாநாட்டில், மக்களே நான் குறிக்கொள்கிறேன், தெளிவாக குறிக்கொள்கிறேன், நான் தனியாக தான் போட்டி போடுவேன் அப்படின்ட்டு அவர் தானே கூட்டணி வச்சிருக்காரு. அவ்வளவு பெரிய கட்சிங்கிறாங்க, 65 வருஷ கட்சிங்கிறாங்க திமுக, அதுவும் தான் கூட்டணி. பெரிய 40 விழுக்காடு வாக்கு வச்சிருக்கிறாங்க அதிமுக, அதுவும் கூட தான் கூட்டணி. எல்லா கட்சியும் கூட்டணி. நாங்க மட்டும்தான் என் மக்களோடு சேர்ந்து என் மக்களுக்காக நிக்கிறோம்.